கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுவதில்லை. மே மாதத்தின் முதல் நாள் விடிய நாளாகவே நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். காலை புதிய இரட்டையினால் கிருபையினால் அவரை முடிச்சுட்டு பாதுகாக்கிறவர்களாகவே இந்த மனமகிழ்ச்சியாக காலை வழிக்காக செலுத்துகிற ராஜா கடந்த முறை ஏப்ரல் மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து என்னை காணி வழிநடத்தினே. குறிப்பாக உடைய வீட்டிலிருந்த திருநாளின் பண்டிகை கொண்டாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்தார். வெயில் விஷயத்திலிருந்து எங்களை காத்துள்ளோம். குழந்தைகள் பிள்ளைகள் யாரையும் ஆசீர்வதி. இந்த மாதத்தில் நடந்து போகிற எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதி. தொடர்ந்து நாளில் இறைச்சியாக ஜபிக்கிறோம். என்னை மறைத்து பேசும் இந்த வரவேற்களை கூட்டி சேர்க்கிறது. நாளின் பாடல்களை ஜபங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக 81வது பாடலாகிய வந்தரும் வந்தனமே தேவ துதுமி கொடுக்கிறது என்ற பாடலை அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுவோம். 81வது பாடல்.
காலை ஆராதனை முறை 45வது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 32ஆம் சங்கீதம் பாடல் புத்தகத்தில் 160வது பக்கத்தில் இருக்கின்றது. இதை முறையாக நாம் படிப்போம். சங்கீதம் 32. எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் ஓயாத கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. இரவும் பகலும் உமது கரம் என் மேல் பாரமாய் இருந்ததினால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் வீடுகளை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் கோஷத்தை மன்னித்தேன். இப்படி இருப்பதால் உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி மன்றாடுவான். நீர் எனக்கு மறைவிடம், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் அன்றி உன் கிட்ட சேராத குதிரையை போலவும் புத்தி இல்லா
கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். சேர்ந்து படிப்போம். நீதிமான்களே, கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுங்கள். நேர்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்துக்கு உடையவராக விசுவாசிக்கிறேன். ஒரே பிதாவும் தியாகமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் ஆவியானவரை இறந்து போயிட்டு கனிமறிக்கை பிறந்து பொதுகாலத்துக்கு பாருங்கள். சிலுவை அறைவுக்கு மறுக்காரை கொண்டிருந்தார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ உயிர்த்திருந்தார். பரமடத்தில் ஏறி சர்வத்துக்கு பிதாவாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு உயிரோடு மருத்துவ நியாயங்களுக்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். உருவான பரிசுத்த கிறிஸ்துவ சபை பரிசுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். மரணத்தை வெற்றி சிறந்து வீழ்ந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கொண்டவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான 2025ஆம் ஆண்டின் 5வது மாதமாகிய இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த மே தினம் அல்லது உழைப்பாளர் தினம் அல்லது தொழிலாளர் தினம் என்று அழைக்கப்படுகிற நாளிலே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சோதனைகளை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நன்றி சொல்லாமா? ஆண்டவர் மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக முதல் நாளை தந்திருக்கிறார். தொடர்ந்து மாதம் முழுவதும் ஆண்டவர் மோடு இருக்கும்படியாக இருக்கும்படியாக நம்ம ஆண்டவரை வாழ்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்தது உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உழைக்கும் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் உழைக்கும் ஆண்டவர், பணியாற்றும் ஆண்டவர் என்பதை மிக அழகாக ஆதியாகம புத்தகத்தில் இந்த ஆசிரியர் பதிவு செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். கடவுளும் ஒரு உழைப்பாளர். அவரும் நம்மை போலவே இரவும் பகலும் உழைத்துக் கொண்டே இருக்கின்றார் என்பதை இந்த பகுதியிலே நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல வரலாற்றுல 1882ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் தான் முதலாக அமெரிக்கா என்கின்ற தேசத்துல சிகாகோ என்ற இடத்துல உழைப்பாளர் தினம் என்கின்ற தினத்தை கடைபிடித்தார். அது பிற்காலத்துல மே 1ஆம் தேதி என்று இன்டர்நேஷனல் லேபர்ஸ் டே என்று அதை அழைக்கிறோம். அது மே டே என்று நம்ம அழைக்கிறோம். எதற்காக உழைப்பாளர் தினம் வந்தது அப்படின்னா, உழைப்பாளர்கள் அன்றைக்கு இருந்த வேலை செய்யறவங்க எல்லாமே ஏறக்குறைய 12 மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்தார். இப்ப நம்ம எவ்வளவு நேரம் வேலை செய்யணும்? 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பதை அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாம், தமிழகமான உழைப்பாளர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி போராடி முதலாளிகளை எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து என்ன பண்ணாங்க? அவங்க வெற்றி பெற்று 8 மணி நேரம் வேலை நமக்கு வேண்டும். அதே நேரத்தில் உழைப்பாளர்களுக்கு தேவையான இந்த பலன்கள் இல்லையா, இன்னைக்கு இருக்கின்ற பிஎஃப், பென்ஷன், வைப்பு நிதி, இதெல்லாவற்றையும் பெற்று தருவதற்காக போராடுகின்ற மக்களாளர்களுக்கு அவர்கள் இருந்தார். அதைதான் நம்ம இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம். இந்தியாவில் முதலாக 1923ஆம் ஆண்டு
மே 1ஆம் தேதி சென்னையில தான் முதலாக இந்த உழைப்பாளர் தினம் என்கின்ற தினத்தை நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் கொண்டாடிருக்கோம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் கொண்டாடிருக்கோம் சென்னை. அதுக்கப்புறம் தான் இந்தியா முழுக்க அது மே தினமாக கொண்டாடி ஏழை எளிய மக்கள் உழைக்கின்ற மக்களுக்கு இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும், அதற்கான ஊதியத்தை தர வேண்டும், மனப்பான்மை தர வேண்டும் என்று சொல்லி அதை இருந்த உழைப்பாளர்களும் ஒரு சில தலைவர்களுடைய உதவி இல்லாமல் கூட என்ன செய்ய முடியாது, உழைப்பாளர்கள் வேலை வர முடியாது. அவர்களும் ஒன்றாக இணைந்து அந்த உழைப்பாளர்களோடு போராடி அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு நாள் தான் இந்த மே தினமாக நாம் கொண்டாடுறோம். அப்போ இந்த உழைப்பு என்பது எங்கிருந்து வருகிறது? முதல்ல சொன்ன கடவுள் ஒரு உழைப்பாளர். God is a worker. God is a worker. என்ன வேலை செஞ்சார் கடவுள்? என்ன வேலை செய்தார்? படைக்கும் தொழிலை செய்தார். படைக்கும் தொழில் முதல் நாளிலிருந்து 6ஆம் நாள் வரையில ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல நம்ம என்ன பண்றோம்? உழைத்துக் கொண்டே நீ உழைக்கிற மக்கள் உழைக்கிறதுனால்தான் இன்னைக்கு தேசம் கட்டப்படுகிறது. ஆமென். உழைக்கிற மக்கள் இல்லை என்றால் இந்த தேசம் கட்டப்படாது. ஏன்னா பெரிய பெரிய முதலாளிகளும் தலைவர்களும் பணம் மட்டும் தான் கொடுக்கலாம். வேலை செய்யறது யாரு? இந்த மாதிரி லேபர்ஸ், அடிமட்ட தொழிலாளிகள். இந்த அடிமட்ட தொழிலாளிகள் இல்லை என்றால் எந்த இடத்திலுமே முன்னேற்றமே கிடையாது. எந்த ஒரு கட்டமைப்பையும் நம்முடைய இந்திய தேசத்துல உருவாக்க முடியாது. ஏன்னா கிராமத்துல இருக்குங்களா, ஒரு வயல் இருக்குது, வயல் என்ன பண்ணணும்? வேலை போய் நடவு பணி செய்தால்தான் பயிர் வரும். அதுக்கப்புறம் அந்த பயிர் விளைந்த பிறகு அதை அறுவடை செய்யும். அறுவடை செய்த பிறகு அதை தூற்றணும், அது தனியா பிரிச்சு எடுக்கணும். பிரித்தெடுத்து அதை மிஷின் கட்டணும். அதுக்கப்புறம் அதை விவசாயிகளுக்கு போய் ஏழை எளிய மக்களுக்கு போய் கடைகளுக்கு போய் அரிசியா வருகிறது. ஒரு சாதாரண அரிசியில நாம் கை வைக்கும் அந்த நேரத்துல உழவு தொழிலை செய்கின்ற விவசாயிகள் சேற்றில கை வைத்தால்தான் நமக்கு சோத்துல கை வைக்கும் இல்லையா? இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளுகின்ற அடிப்படை முக்கியமான விஷயம். கடவுள் எப்பொழுதுமே உழைத்துக் கொள்கிறார். சரி, அப்போ வேலை செய்தார், இப்ப வேலை செய்தாரா? He is still working. ஆமென். அவர் இப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம்? சங்கீதம் 121 என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூக்கமும் கிடையாது, உறக்கமும். நம்மள என்ன பண்றோம்? நல்லா தூங்கி எழுந்து இளைப்பாறி வருகிறோம். ஆனால் அவருக்கு இளைப்பாறுதலே கிடையாது, அவருக்கு ரெஸ்டே கிடையாது. ரெஸ்ட் இல்லாம இன்றைக்கும் அவர் நம்மளை பாதுகாக்கிறார், படைக்கும் தொழிலை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த பணி நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்தே வருகிறது. ஆதியாகமம் 1:26 வாசிங்க. நமது சாயலாகவோ நமது ரூபத்தின்படியேயோ மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ அவர் செய்கிறார் இல்லையா? பணியை வேலை செய்கிறார். வேலை செய்யாம இந்த உலகத்துல அவர் இல்லாம இல்ல இல்லையா? வேலை செய்தார், உண்டாக்குகிற படைப்பின் தொழிலை அவர் செய்தார். அதே ஆதியாகமம் 2 அது வாசிக்கணும், 2:3 அது வாசிக்காச்சு. சரி, அப்போ இந்த பணி கடவுளால் கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 2:15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும். இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வேலை. என்ன வேலை? ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன வேலை கொடுத்தாரு? ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ண சொன்னாரு? பண்படுத்தவும் பாதுகாக்கவும் படி அவனை வைத்தார் இல்லையா? டு வாட்ச் அண்ட் ரூல். நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாரு? வாட்ச்ல விட்டாரு, பாதுகாக்கிறத விட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஆளுகை செய்யணும்ட்டு பூமியை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சார். அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் பூமியில என்ன நடந்து கொண்டே இருக்கிறது? இயற்கை பேரிடர்கள் வந்து கொண்டே. இந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாம் வருவதற்கு யார் காரணம்? நம்ம நினைக்கிற கடவுள் தான் காரணம் அப்படின்னு. இல்லவே இல்லை. யார் காரணம்? மரம் எல்லாம் யார் வெட்டி இருக்கு? கடவுளா இருக்காரு. மரம் எல்லாம் வெட்டி இருக்கனால என்ன வரல? மழை வரல. மழை இல்லாததுனால விவசாயம்
இல்ல. தொழில் இல்ல. தொழில் இல்லாதனால என்ன இல்ல? நம்ம என்ன சொல்றோம்? கணவன் வழியே கணவன் அவர் எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் படைத்தார். எப்படியா? நேர்த்தியா. அதனால காலத்துல கரெக்டா மழை வரும். அப்ப சின்ன வயசுல எல்லாம் அப்பெல்லாம் எந்த கம்பெனி ஃபேக்டரி இதெல்லாம் கிடையாது. மாசத்துக்கு 2 முறை 3 முறை மழை பெய்யும். தமிழ்ல சொல்லுவாங்க மாதம் மும்மாரி மழை பொழியும் அப்படிங்குவாங்க கவிதைகள். மாசத்துக்கு 3 முறை மழை பெய்யுமா? எப்படி இருக்கு? செழிப்பா எங்குமே பசுமையா இருக்கும். இப்ப அதெல்லாம் ஏன் இல்லை? மனிதன் உலகத்தை கெடுத்திருக்கான். கடவுள் கெடுக்க. கடவுள் கெடுக்கிறவரும் இல்ல. கெடுத்தா அவர் கடவுளே இல்லையே. இல்லையா? மனிதன் தான் கெடுத்தான். மனுஷன் தான் உலகத்தை பாழாக்கி பூமியை தோண்டி தோண்டி எல்லா நீரையும் ஊற்றினான், எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிறான், எல்லா வயரத்தையும் எடுத்தான், எல்லா நிலக்கரியும் எடுத்துட்டு இருக்கிறான். இன்னும் எவ்வளவுதான் ஓட்டு போடுறாங்க பூமி எவ்வளவுதான் தாங்கும் இல்லையா? அதே மாதிரி வானத்துல ராக்கெட் விட்டு விட்டு என்ன ஆச்சு? ஓசனுக்குள்ள ஓட்டாயி அதிகமான வெயில் வரும். ஏன் கடுமையான வெயில்? இந்த வெயிலால ஏன் எதனால இந்த வெயில்? மனுஷனால, கடவுளால எதுவுமே இல்லை. அப்ப இயற்கையை பாதுகாக்கின்ற பணியில இருந்து மனிதன் தவறிவிட்டதுனால்தான் இன்னைக்கு நம்முடைய உலகத்துக்கு பூமிக்கு நிறைய ஆபத்து வந்து கொண்டே இல்லையா? அவ பூமியை நாம் பாதுகாக்க நம்முடைய கடவுள் நமக்கு பாதுகாப்புபடியாக கொடுத்திருக்கிறார். இந்த பூமியை பாதுகாத்தாதான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க முடியும். இப்ப நம்ம வாழ்ந்து நம்ம அப்பா அம்மா வாழ்ந்துட்டாங்க. நம்ம அப்பா அம்மா வாழ்ந்து ஒரு நல்ல உலகத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைகளுக்கு குப்பையான உலகத்தை கொடுக்குறோம். சுகாதாரம் இல்லை, நல்ல தண்ணீர் இல்லை இல்லையா? எது நல்ல தண்ணி சொல்றோம்? பாட்டில் அடைச்சி வைக்கிற தண்ணி தான் நல்ல தண்ணி வாங்கி குடிக்கிறோம். ஆனா எது நல்ல தண்ணி? பூமியில் இருந்து வருகிற தண்ணி தான் எல்லா சத்துக்களும் உடைய தண்ணீர். ஒரு காலத்துல நமக்கு அந்த தண்ணி தான் எங்கனாலும் குடிப்போம். பம்ப் செட்ல குடிப்போம், போர் தண்ணி குடிப்போம் இல்லையா? இப்போ எதெல்லாம் குடிக்கிறோம்? மினரல் வாட்டர் குடிப்போம். ஐயருக்கு மினரல் வாட்டர் குடிப்போம் சொல்றோம். ஏன்? மற்ற தண்ணியில உப்பு தண்ணி, ஆனா அதெல்லாம் மினரல் இருக்கு, இதுல மினரல் கிடையாது. அது மாதிரி சொல்லணும்னா எவ்வளவோ பொருட்களை நம்ம சொல்ல முடியும். மனிதனுடைய ஆசைனால, மனிதனுடைய பண சம்பாதிக்க ஆசைனால ஆண்டவர் படைத்த அழகான உலகத்தை என்ன பண்றோம்? சீரழித்து எடுத்து விட்டோம். இதனால்தான் இயற்கை பேரிடர்கள் நம்மளை வந்து தாக்கி கொண்டே இருக்கு. சரியா? பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி வருவதற்கு காரணம் இதுதான். அப்போ நம்ம பாதுகாக்கவும் இல்லை, பண்படுத்தவும் இல்லை. இதை ஆட்சி செய்ய வேண்டும், இதை நம்ம உரிமை சொத்தா எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி இதை எடுத்துக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை. இயற்கை நமக்கு அது என்ன பண்ணும்? விரோதமா. இயற்கை ஒரு இயற்கையா ஒரு குணம் என்னன்னா, அது அதனுடைய மிஸ்டேக் அதே என்ன பண்ணும்? சரி பண்ணி. பூமி அதிர்ச்சி வருவதற்கு என்ன காரணம்னா அதனுடைய நிலையை அது சரி பண்ணி. நம்ம தோட்ட பழமெல்லாம் உருவாகுது இல்லையா? அந்த இடத்தை எல்லாம் என்ன பண்ணிருக்கு? சரி பண்ணிக்கிறதுனாலதான் பூமி அதிர்ச்சி வரும். இல்ல வராது. பூமி அதிர்ச்சி வரதுக்கான வாய்ப்பே நம்ம செய்யற தவறுகளினால்தான் அது நடக்கும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பணியில ஆண்டவர் நம்மையும் வைத்திருக்கிறார். இந்த பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கிறிஸ்தவர்களாக நமக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. இந்த உலகத்தை நம்ம பாதுகாக்கணும். நிறைய மரம் நடந்தோம். இந்த மரத்தில் வருகிற அந்த ஆக்சிஜன் எல்லாம் நம்ம சுவாசிக்கணும். கோவிட் காலத்துல ஆக்சிஜன் இல்லாம எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஆக்சிஜன் கிடைக்கும். சிட்டில எல்லாம் ஸ்ரீதர்லாம் பார்த்துருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆனா நம்ம இயற்கையா சுவாசித்து கொண்டு இயற்கையான சுவாசத்தை நம்மளால அப்போ செய்ய முடியும். காரணம் என்ன? அப்போ நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டு மரங்களை நடுகிறோம். ஆனாலும் நிறைய மக்கள் என்ன பண்றாங்க? காடுகள் அழிப்பு, மரங்களை தன்னுடைய தேவைகளுக்காக வெட்டுவது. அப்போ கடவுள் படைத்த உலகத்தை நாம் அழித்துக் கொண்டிருந்தால் நமக்கு என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை பண்படுத்தவும் அதுல இருந்து ஆசீர்வாதங்களை தருவதே கடவுள் நம்மளை அழைக்கிறார். அதே போல இரண்டாவது என்ன செய்யணும்? இந்த அழைப்பை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். கடவுள் நம்மள இந்த உலகத்துல அவருக்காக பணியாற்றும்படியா இருக்கும் இல்லையா? அப்ப அவருக்காக நம்ம பணியாற்றும் போது நம்ம எந்த வேலை செய்தாலும் அதுல என்ன இருக்கணும்? உண்மை தன்மை என்ன இருக்கணும்?
உண்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, இன்டெகிரிட்டி. இங்கிலீஷ்ல இன்டெகிரிட்டி, தமிழ்ல உண்மைத்தன்மை அல்லது வெளிப்படை தன்மை. நம்ம யாருக்கும் எந்த விதமான தப்பான காரியங்களை செய்யாம, மறைமுகமாகவும் செய்யாம, நேரடியாக நாம் செய்ய வேண்டும். அதே போல இந்த பணியை நம்ம எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியா செய்யணும். ஐயோ, இந்த வேலைக்கு போய் நான் எப்படி செய்யுது, இந்த வேலையில எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கணும். கஷ்டம் இல்லாத வேலை இருக்குதா? சொல்லுங்க பாக்கலாம். சரி, ஊழியம் செய்யறது கஷ்டமா ஈஸியா? நிறைய பேர் ஈஸின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஐயருக்கு நம்ம வாக்கு ஒரு முறை வந்தா போறோம், ஒரு மணி நேரம் நடத்திட்டு போனா போறோம். அப்படியா? 24 மணி நேரம் யாரும் சிந்தனை ஓடுனே இருக்கும். உங்க சிந்தனை தான் ஓடுனே. என்ன செய்யலாம், யோசனையே இருப்பான் ஐயருக்கு. அவங்க சும்மா சுத்திக்கிறவங்க தான் தெரியும். ஆனா யாரை பத்தி தான் யோசிப்பான்? சபையை பத்தி தான், ஊழியத்தை பத்தி தான், ஒரு ஆத்மாவை வச்சுக்க முடியுமா, மற்ற ஞானத்தை கொடுக்க முடியுமா, அல்லது படிக்கிற பிள்ளைகளை வழிகாட்ட முடியுமா, அந்த மாதிரிதான் ஐயருங்க எல்லாமே யோசிப்போம். ஏன் இது 24/7 நைட் எல்லாம் கூட வேலை செய்ய மாதிரி. நீ எப்போ கூட வருமா? இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன், மசாலா வருவாங்க ஐயர் சொல்றாங்களா? பிரேயருக்கு வார்த்தை வரும், ஜபத்தை வைக்கிறோம், மரணம் வரும், திருமணம், நிச்சயதார்த்தம் எல்லாமே வரும். ஏன்னா இது எப்பவுமே பணி. அது போலதான் நம்ம செய்யற வேலையை எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியோட. அது எந்த வேலையா இருந்தாலும், ஏன்னா அதை நீ கடவுள் கொடுத்ததாக எண்ணி செய்ய வேண்டும். குடும்பத்துக்காக செய்யறது. நம்ம ஒரு ஷூ கம்பெனிக்கு போறோம், அல்லது ஒரு வாட்ச்மேன் வேலை செய்யறோம், அல்லது ஒரு விவசாயம் ஏதோ ஒன்று செய்யணும். அதை நம்ம எப்படி செய்யணும்? சந்தோஷமா செய்யும்போது தான் நீ வாங்குற குறைவான சம்பளம் கூட உனக்கு மகிழ்ச்சியை தரும். இல்லையா? இப்ப ஏன் நிறைய குடும்பத்துல பணம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? ஏன் நம்ம அத எதையுமே மகிழ்ச்சியா செய்யறது, ஆசீர்வாதமா செய்யறது? அதுல ஒரு திருத்தனம், அதுல ஏமாத்தனம். முதலாளி ஏமாத்தலாமா? இல்லையா? மேனேஜரை ஏமாத்தலாமா? எவ்வளவு காசு பெறலாம், யாருக்கு துரோகம் பண்ணலாம், இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறதுனால்தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்ல நிம்மதி. அதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, இந்த தவறான சிந்தனைகள்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வரவே வராது. அவங்க நேர்மையா இருக்கும். ஏழைகள் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே குறை என்னன்னா பணம் இல்லைன்னு ஒரே குறைதான். மற்றபடி அவங்கள மாதிரி ஒரு ஜென்டில்மேன் யாரையும் பார்க்க. ஆமென். ஏன்னா நேர்மையா இருப்பாங்க. ₹1 ₹2 சம்பாதித்தா கூட அவங்க நேர்மையா வாழ்ந்தாங்க. குடிப்பதற்கு கஞ்சி இருந்தா கூட நேர்மையா வாழ்ந்தாங்க. உடுப்பதற்கு ஒரே துணி இருந்தா கூட நேர்மையா வாழ்ந்தாங்க. இப்போ அந்த மகிழ்ச்சி, நேர்மை, சந்தோஷம், வெளிப்படைத்தன்மை எதுவும் இல்லாததால்தான் நம்ம குடும்பத்துல என்ன இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ பணம் இருக்குது, ஆனா இருக்க வேண்டிய மகிழ்ச்சி இல்லை. இருக்க வேண்டியது என்ன? பணம் இல்லை, மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். படுத்தா நிம்மதியா தூங்கணும். இல்லையா? தரையில தான் படுப்போம், நிம்மதியா தூங்கணும். கட்டில இருக்குது, பெட்டு இருக்குது, தூக்கம் வருதா? ஏன்னா மனசுக்குள்ள உண்மையான மகிழ்ச்சி இல்லை. அப்ப அதை இழந்துட்டு இருக்கிறோம். அதை நம்ம பெற வேண்டும் அப்படின்னா ஏசாமி மாதிரி, ஆண்டவர் மாதிரி ஏழை எளிய மக்களுக்காக நம்ம உண்மையா உழைக்கணும். இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எல்லாரையும் சமமா நம்ம நேசிக்கணும். சொந்த பந்தங்களை நேசிக்கணும். நம்ம எதிரியே இருக்க கூடாது. நம்ம மேல யாரும் கோபித்துக் கொண்டாலும் வழியை போய் அவங்க கிட்ட பேசி வசனம் சொல்ற மாதிரி அவரு சொல்றாரு இல்லையா, கூடுமான வரையில எப்படி இருங்க, சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் சமாதானமாய் இருந்தால் நிச்சயமா இந்த மகிழ்ச்சி திரும்பி வரும். மனசுல எந்த பாரமும் இல்லைன்னா நிம்மதியா. மனசுல பாரம், அழுத்தம் இல்லையா, இந்த குரூரம், கசப்பு உணர்வுகள் இருக்கும்போது தான் மகிழ்ச்சியே இல்லாம. நம்ம ஆண்டவர் படைப்பின் தொழிலை அவர் வெறுப்போடு செய்யல. வெறுப்போடு ஆதாமியாவோட படைச்சிருந்தா எப்படி இருந்திருப்பாங்க? அசிங்கமா இருந்திருப்பாங்க இல்லையா? படைப்பிலே அழகு வந்து ஆதாமியாவாக. அதனாலதான் பெரியவங்க சொல்றாங்க, இறையாளர் சொல்றாங்க, படைப்பின் மகுடம் மனிதன். கிரியேஷன், கிரவுன் ஆஃப் கிரியேஷன் இஸ் மேன், ஹியூமன் பீயிங். நம்மள ரொம்ப அழகாய் ஆண்டவருடைய சாயலில படைக்கப்பட்டிருக்கிறப்போ மகிழ்ச்சியா நம்ம வேலையை செய்ய வேண்டும். அதே போல வேலை செய்யறவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? மரியாதை கொடுக்க வேண்டும். டிக்னிட்டி ஆஃப் ஒர்க். கொலேசியர் 3ஆம் அதிகாரம்
23, 24. கொலோசியர் 3, 23, 24. கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் என்று சொன்னா மன நிறைவா முழுமையா நம்ம எது செய்தாலும் ஆண்டவர் என்ன பார்க்கலாம். எஜமா வந்து ஒரு தொழிற்சாலையில நம்ம ஒரு வேலை வைக்கிறாரு, இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா அதை முடிக்கணும். இல்லை பார்த்துக்கலாம், அவரு மேனேஜர் சொல்லிட்டாரு, எஜமா சொல்லிட்டாரு, அவர் வாரத்துக்கு ஒரு வாரம் ஆகும், நம்ம ஜாலியா உட்காந்துருக்காங்கன்னா அவர் பார்க்கல, யார் பார்க்கறாரு? அப்ப ஓனர், உண்மையான ஓனர் யாரு? ஆண்டவர். அதனால சங்கீதம் 24:1 என்ன வாசிக்கிறோம்? பூமியும் அது நிறைவும் அந்த குடிகளும் கர்த்தருடையது. அவர்தான் ஓனர் ஆஃப் திஸ் எர்த். இந்த உலகத்துக்கே அவர்தான் ஓனர். அவர் நம்மள பார்க்கறாரு, அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுமே சொல்லி நம்ம நியாயமா என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அதே போல உக்கிரானத்தோடும் செய்ய வேண்டும். பணி மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 இருந்து சில வசனங்களை படிங்க. மத்தேயு 25, 14 இருந்து. பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் கூலிக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும், ஒருவரிடத்தில் 2 தாலந்தும், ஒருவரிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து. அந்த சமம் உங்களுக்கு தெரியலையா? எத்தனை தாலந்து? 5, 2, 1. 5 வாங்கினவன் எத்தனை பண்ணிட்டான்? 2 வாங்கினவன், 1 வாங்கினவன் ஏன் போச்சுக்கா? சோம்பேறி. பைபிள் அழகான வசனம் இருக்கு. சோம்பேறியே போய் எறும்பின் இடத்திலே கற்றுக்கொள். அது எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குப்பா. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு நாடு சொல்ல பாருங்க. மக்கள், நாட்டு மக்கள், ஜப்பான். அதை அவன் எப்படி எடுத்து வந்தாலும் தெரியுமா உங்களுக்கு? 2ஆம் உலகப் போர்ல அமெரிக்கா அவங்க மேல என்ன போட்டாங்க? குண்டு போட்டு அழிச்சுட்டாங்க. நாடே ஹிரோஷிமா, நாகசாக்கி அந்த இடத்துல போட்டு அது முழுக்க நாடு முழுக்க அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப கூட அந்த இடத்துல பிறக்கிற குழந்தைக்கு கை மூலமா, கால் மூலமா, கண் தெரியாம, வாய் பேச முடியாம, காது கேட்காம போடணும். அந்த அளவுக்கு அது பாதிக்கும். ஏன்னா அணுகுண்டு போட்டான். அமெரிக்கா வந்து என்ன போட்டான்? அணுகுண்டு போட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் குண்டு போட்டாலே ஒன்று அழுகுது இல்லை. அந்த அளவுக்கு வேகமா வேலை செஞ்சு இன்னைக்கு உலகத்தையும் ஆட்சி படைக்கிறா ஜப்பான். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ்ல 10 எலக்ட்ரானிக்ஸ்ல 2 எலக்ட்ரானிக்ஸ் யாருக்கு எங்க வருது? ஜப்பான் இருந்து தான் வருது. நம்ம பயன்படுத்துற எல்லா செல்போன்ஸ், டிவி, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த பிலிப்ஸ் லைட்டு, டியூப் லைட்டுங்க இதெல்லாம் யாருக்கு தயாரிச்சது? நம்ம வீட்டில் உட்காந்து கீரை கலந்த மாதிரி அவன் வீட்டில் உட்காந்து போன் செய்வோம். வீட்டில் உட்காந்து தின மேல உட்காந்து எப்பவுமே நம்ம ஊருகளில் தான் திண்ணைகள்லாம் உட்காந்து எல்லாரும் உட்காந்து பேசியிருப்பாங்க. அவன் சும்மா உட்காந்து நீங்க பார்க்கவே முடியாது, வேலை செஞ்சுட்டே இருப்பான். அதனாலதான் இன்னைக்கு உலகத்துக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடியவர்கள் ஜப்பான். அமெரிக்காவும் பயப்படுவோம், அவ்வளோ அளவுக்கு இன்னைக்கு வேகமாக உழைக்கிறப்போ அவங்க ஒடித்து போய் அவ்வளவுதான் முடிச்சு அவங்க நாளே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்க கடினமாக உழைத்து முன்னேறி வந்தாங்க. அப்ப நல்ல கவனிங்க, கடினமான உழைப்புக்கு இந்த உலகத்துல என்ன உண்டு? நிச்சயம் உழைப்பாங்க. ஹார்ட் ஒர்க் ரீப்ளேசஸ் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் தான் அதுக்கு சமம். என்னதான் உழைப்புக்கு ஈக்குவல் உழைப்பு தான். அதுக்கு கீழே எதுவுமே ஒன்று. சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களே இருக்கு. +2 எக்ஸாம் வருது, 10th எக்ஸாம் வருது. வருஷம் பூரா படிச்சு பாஸ் பண்ற பிள்ளைங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க? படிக்காம எக்ஸாம் மட்டும் படிக்கிற பிள்ளைங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உழைக்கிற பிள்ளைகள் 24 hours படிப்புங்கிறவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் எடுக்கிறாங்க. சும்மா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா போதும், ஏதோ ஒரு வேலைக்கு போனாங்கிறவங்க பாஸ் பண்றாங்க, ஃபெயில் கூட
ஆயிரம். அப்ப உழைப்பு பலன் இருக்குதா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அதனால உழைத்து நாம் உலகத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கோம். இந்த ஒரு காலம் வாங்கினவன் என்ன பண்றான்? ஒழிச்சு வச்சுட்டு யார் மேல சொல்லிடலாம்? எஜமான் மேல சொல்ற. நீர் அறுக்காத இடத்துல அறுக்கிறவரு, தெளிக்காத இடத்துல அறுக்கிறவரு, அதனால ரொம்ப கோபக்காரன் என்ன பண்றாரு? அந்த எஜமான் சொல்றான், சரி நான் இப்படி பட்டணம் தெரிஞ்சு இல்லையா, நீ என்ன பண்ணிருக்க? அந்த ஒரு காசையாவது யாருக்கு கொடுத்துருக்க? வட்டிக்கு விடுறவங்க கொடுத்திருந்தா அந்த வட்டியாவது அந்த ஒரு காசுக்கு கிடைத்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவனை அந்த காசை வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு ஜெயில. அப்ப நமக்கு ஆண்டவர் நிறைய தாழ்வுகளை கொடுத்துரு. அது நிறைய ஒவ்வொருத்தரும் வேதியா வித்தியாசமா நல்லா எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் அவனை மாதிரி நான் இல்லையேன்றதுதான். அது தப்பு, மிகப்பெரிய நம்ம கடவுள் உணர்த்துற மாதிரி நம்மளை படைக்கல. உருவத்துல இருக்கிறது வேற, இந்த மாதிரி யாரோ உபநேசம் சொன்னாங்க, ஹோட்டல்ல உங்களை மாதிரி பார்த்தேன், உங்களை கூப்பிடுறது பின்னாடி நீங்க இல்ல அப்படின்னு. உருவத்துல இருக்கலாம் ஒரே மாதிரி, சரீரத்துல இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தனித்தன்மையோடு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரை மாதிரி ஒருவர், அது தாயா இருந்தாலும் புள்ளியா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் புள்ளியா இருந்தாலும் சரி, அண்ணந்தமைகளான ஒரே வயிற்றுல ஒரே கொடியில பிறந்திருந்தாலும் சரி, வெவ்வேறான படைப்பு, வெவ்வேறான படைப்பு. நான் அவனை மாதிரி நான் இல்லைன்னு சொல்லவே கூட, அது தப்பு. அது கடவுளை நம்ம கேள்வி செய்யற மாதிரி. அப்போ நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சு, நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைல பாருங்க, அதுதான் முக்கியம். புரிஞ்சுங்களா? அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ உணர்த்துற மாதிரி இருக்குன்னு அவர் விரும்பல, அவரை மாதிரி இருக்கு. யார் மாதிரி இருக்கணும்? இயேசுவை மாதிரி இருக்க வேண்டும். வேதத்துல ஏராளமான உதாரணங்களை நம்ம பார்க்கணும். மோசே எப்படி இருந்தாரு, ஈசாக்கு எப்படி இருந்தாரு, ஆபிரகாம் இருந்தார். ஆனா இவங்க எல்லாம் யாரை காமிக்கிறாங்க? இயேசுவை தான் காமிக்கிறாங்க. தங்களை போக்கஸ் பண்ணணும். அவங்க வழியை நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும். ஆபிரகாம் நம்ம ரட்சிப்பை தரல, ஈசாக்கு ரட்சிப்பை தரல. அவங்களை பத்தி தியானிக்கலாம், அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. நம்மளும் அந்த வழியில போனோம். ஆனா அந்த போய் சேருகிற இடம், கடல் எது? இயேசு ஆண்டவர். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்துல நாம் சிறப்பாக வாழணும். அடுத்தது, இந்த உழைப்பினால மற்றவர்களையும் நாம் மகிழ்விக்க வேண்டும் இல்லையா? நம்மளை மட்டும் நம்ம மகிழ்விக்க கூடாது. நம்ம நல்லா சம்பாதிச்சுனா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணணும்? உதவிகளை செய்ய வேண்டும். சர்வீஸ் டு அதர்ஸ். எபேசியர் 4:28. எபேசியர் 4:28. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் அவன் வேலை செய்து அதனால என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கு உதவி திருடக்கூடாது. இன்னைக்கு அரசியல்வாதிகள், பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் என்ன பண்றாங்க? நிறைய திருடம், லாபம் நிறைய வருது. ஆனா ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது இல்லை. போனஸ் கேட்டா தரமாட்டான், பண்டிகைக்கு முன்பணம் கேட்டா தரமாட்டான். நான் இவ்வளவு நாள் வேலை செஞ்சுக்கிறேன், எனக்கு பிஎஃப் கொடுங்க, பென்ஷன் கொடுங்க, எனக்கு கிராஜுவேட்டி இல்லையா அது கொடுங்க, தரவே மாட்டான். அப்போ நம்மளை ஏமாற்றி சுரண்டுகின்ற முதலாளிகளாக தான் இருக்கிறார். அவங்க பெரிய முதலாளிகளாக இருப்பாங்க. அவங்களுக்காக உழைக்கிற மக்கள் ஏழை எளியவர்களாகவே இருக்கிறார். அதான் ஆமோஸ்ல சொல்லுவார், ஆமோஸ் ஏழைகளாகவே இருக்கிறாங்க, பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களா மாறிக்கொண்டே போறாங்க. அதற்கு காரணம் யாரு? முதலாளி. அவங்க ஏழைகளை சரியான முறையில வழி நடத்தாதனால, அவங்களுக்கு உதவி செய்யாதனால வருகின்ற அந்த பிரச்சனை. ஆண்டவர் அப்படி இல்லை, நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு? இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும். நீங்க சிறியதாய் சம்பாதித்தாலும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறது தான் கிறிஸ்தவ குணமா தன்மையா இருக்கிறது இல்லையா? இதே போல 2 தெசலோனிக்கே 3ஆம் அதிகாரம் 10, 11, 12. 2 தெசலோனிக்கே 3, 10, 12. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உள்ளத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலர்களாய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று
கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். ரொம்ப அழகா சொல்றாரு. வேலை செய்யாதவங்க என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடவே கூடாது. எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி இருக்கோமா? வேலை செய்யாம ஏமாத்துக்கு, குடும்பத்தை ஏமாத்துக்கு, மனைவி மக்களை ஏமாத்துக்கிறோமா? அப்படி ஏமாத்து இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடவே கூடாது. பவுலடிகளார் உங்களுக்கு தெரிய வர சண்டே வந்து அவருடைய செய்தி தான், அவருடைய மனமாற்றம் தான். பவுலடிகளார் தான் வேலை செஞ்சு மூலிகை பண்ணாங்க. கூடார தொழில் செய்தார். என்ன பண்ணாரு? டென்ட் மேக்கிங். அவருடைய வேலையை வந்து போற இடத்துல தோல், அவர் தோல் தொழிற்சாலை வச்சிருந்தனால தோல்லையே என்ன பண்ணாரு? டென்ட் செஞ்சு குயிக்காரங்கெல்லாம் போட்டுருப்பாங்க டென்ட். இப்போ பிளாஸ்டிக் பையில வச்சு, அப்போ வந்து லெதர்ல வச்சு அதை வந்து அவர் செய்து விற்பார். அதுல வருகிற வருமானத்துல தான் என்ன பண்ணுவாரு? சாப்பிடுவாரு. அப்புறம் ஊழியத்தை போய் செய்வார். அன்னைக்கு இருந்த ஊழியத்துல அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியக்கார். 12 சீடர்களை விட பவுலடிகளார் சிறந்த ஊழியக்காரராக விளங்கினார். அப்போ ஊழியம் செய்தாலும் கூட அதுல வருகிற ஒரு வருமானத்தை அவர் எதிர்பார்க்காம உழைத்து என்ன பண்ணாரு? அவர் ஊழியத்தை செய்தார். இல்லையா? அதான் சரி. ஏசாமி எப்படி ஊழியம் செய்தார்ப்பா? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? ரொம்ப அழகா அந்த மார்க் பதிவு செய்றாரு. இவர் யாரு? தச்சன், கார்பெண்டர். 30 வயசு வரையில அவங்க அம்மா மரியாளுக்கும் உடன் பிறந்த 5 சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு வேலை செய்துதான் சாப்பாடு போட்டார். யாரு? ஆண்டவர். கடவுள். ஏன் அவரு நான் வந்து பிறந்த தெய்வ குழந்தை, நான் உங்களுக்கு எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், சும்மா உங்களை காயப்படுத்துறேன், போகட்டு அவங்களுக்கு போதும். அவர் செய்த கடமை இன்னைக்கு ஒவ்வொரு மகனுக்கும் என்ன இருக்கு? நம்முடைய அப்பா அம்மாவை சாவுற வரையில பார்ப்போம். ஏசாமி அவங்க சகோதரர்கள் நல்ல வயசுக்கு வந்து வளர்ந்த பிறகு அவங்க அம்மா அவங்க கிட்ட விட்டு நீங்க பார்த்துங்க, நான் வந்த நோக்கம் சிலுவையில் மறிக்கணும், 3 வருஷம் ஒழித்து செய்த மறிக்க போறேன்னு 30 வயதுல தான் அவர் வெளியவே வராங்க. ஏன்? ஏன்னா அவங்க விட்டு வந்துக்கலாமே. யோசிப்பு இறந்த பிறகு மரியாதை தனியா எப்படின்னா போன விட்டுட்டு வந்துக்கலாம். ஆனால் குடும்பத்தை நேசித்த ஆண்டவர் தச்சன் வேலையை செய்தார், கார்பெண்டர் வேலையை செய்தார். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அது பொதுவாக வந்து அப்போ சொன்னார் ஆண்டவர், நைட்ல யாரும் வேலை செய்ய முடியாது. நைட் எல்லாம் செய்யலாம். ஏன்? அதெல்லாம் வருது. ஆனா ஆண்டவர் வேலை என்ன செய்தார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது ஏசாமியுடைய வேலையா. அதான் அவருடைய போதனமா இருந்தது. யோவான் 5:17. யோவான் 5:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். ஆமென். பிதா என்ன பண்றாரு? கிரியை செய்கிறார். நானும் கிரியை வேலை, பணி. வேலை செய்கிறார், நானும் செய்கிறேன். அதே போல நீதிமொழிகள் 16:23. ஞானிகளுக்கு முடிய அவர்கள் மூடரின் மதியிலும் மூடத்தனமே. ஞானி பேசினாலே செல்வம் வரும். மூடர்கள் பேசினா என்ன வராது? பணம் எதுவும் வராது. முட்டாள்தனமாக பேசுவாங்க. அடுத்தது லாஸ்டா உழைப்பவர்களின் உழைப்பை மதிக்க வேண்டும். நம்ம வீட்டுல கூட நம்ம கிட்ட யாரும் ஒரு வேலை செய்தாலும் நம்ம அவங்களை என்ன பண்ணுவோம்? மதிக்க வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வாசிங்க. ஐஸ்வரியவான்களை கேளுங்கள், நீங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் கலரி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் கொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சி
சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொடுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீதிமான் ஆக்கினைக்குள்ளாக. ரொம்ப அழகா சொல்றாரு யாக்கோபு. வேலை செய்யறவங்களுக்கு அன்னைக்கு கூலிய அன்னைக்கு கொடுக்கணும். சாயங்காலத்துக்குள்ள என்ன பண்ணுவோம்? நாளைக்காரன் சொல்லவே கூடாது. நாளைக்காரனு நமக்கு அந்த மாதிரி யாரா சொன்னா நம்ம சும்மா இருக்குமா? என்ன சார் தான் போய் அரிசி வாங்கி போய் பிள்ளைங்கள சாப்பாடு செய்யணும். நாளைக்கான நான் என்ன பண்ணுவேன்? அன்றாட வேலை செய்து சாப்பிட்றவங்களும் உண்டு. வாரத்துக்கு வேலை செய்து அதன் வழியாக சம்பாதிச்சு சாப்பிட்றவங்களும் உண்டு. மாசத்துக்கு வேலை செய்யறவங்களும். இந்த மாசம் உங்களுக்கு சம்பளம் இல்லை, அடுத்த மாசம் வாங்கினா நம்ம என்ன ஆகும்? இந்த மாசமெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியும். எந்த செலவுமே செய்ய முடியாம. ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஒரு செலவு திட்டம் அது செய்யணும், இதை செய்யணும், அப்படி இப்படி இல்லையா? அடுத்த ஜூன் மாசம் வந்தா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? தலையை பிடிச்சிக்குவோம். எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் இல்லையா? காலேஜ் படிக்கிறதுனா லட்சக்கணக்கில், இப்பெல்லாம் ஸ்கூலே லட்சக்கணக்கில் ஆயிடுச்சு. நம்ம பகுதியில எல்லாம் பரவாயில்ல. நீங்க வேலூர் போனீங்கன்னா எந்த ஸ்கூல்ல சேர்த்தாலும் எல்கேஜிக்கே 1 லட்சம். வேலூர்ல போய் நீங்க வாழ்ந்தீங்கன்னா எல்கேஜிக்கே பிஎஸ்சி நர்சிங் நீங்க படி நம்ம பிள்ளைங்க காலேஜில் சேர்த்தீங்கன்னா அதே ஃபீஸ் தான். எல்கேஜிக்கும் நர்சிங்க்கும் ஒரே ஃபீஸ். இப்போ நம்ம பகுதி பரவாயில்ல, குறைவா இருக்கு இல்லையா? நம்ம படிப்புக்கு செலவு அதிகமா செய்யணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அடுத்த மாசம் வரேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. நம்ம கிட்ட வேலை செய்யற வேலையாட்களை தரமாய் நடத்த வேண்டும், மனிதனாய் மதிக்க வேண்டும். அதே வேளையில அவர்களுக்கு கூலிய சரியாக கொடுக்கணும், அவங்க மனிதனாக நடத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ளும். கடைசியா ஒரே வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். மத்தேயு 11:28-30 தெரிஞ்ச வசனம். மத்தேயு 11:28-30. வருத்தப்பட்டு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவர் கொடுக்கிற சுமை லெகுவாகும். ஆனா உலகம் நம்ம மேல சுமக்கிற சுமை பெருசா இருக்கும். அது வேலையா இருந்தாலும் சட்டமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும். பொதுவா இந்த வசனத்தை ஏன் ஏசாமி சொல்றாருன்னா, யூதர்கள் நிறைய சட்டங்களை வச்சிருந்தாங்க. ஏசாமி கொடுத்ததே கடவுள் கொடுத்ததே 10 கட்டளை தான். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை பிரிச்சு 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 எழுதி 613 கட்டளை எழுதிட்டாங்க. எவ்வளோ? இது மக்கள் மேல சுமத்துறாங்க. ரெண்டாவது அன்னைக்கு இருந்த ரோமர்கள் என்ன பண்றாங்க? வரி அதிகமா சுமத்துறாங்க. இப்ப நீங்க எங்க போனாலும் சரி, முன்னெல்லாம் பிரியாணி வாங்கினா 80 ரூபாய் பிரியாணி 80 ரூபாய். இப்ப ஏன் 90 ரூபாய் ஆச்சு? ஜிஎஸ்டி என்னது? டாக்ஸ். எங்க போகுது? கவர்மெண்ட்டுக்கு போகுது இல்லையா? அப்போ எல்லாமே இன்னைக்கு விலை வாசி டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் மக்கள் ஏழைகள் ஒடுக்கப்பட்டார்கள். ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் பொருளாதாரம். ரெண்டு ஒடுக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் பாரங்களை எல்லாம் என் மேல வைங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இப்போ நம்ம கூட அந்த மாதிரி இந்த நாட்களிலே வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கணும்னா, மனசுல பாரத்தோடு இருக்கணும்னா இல்லையா, வாழ்க்கையில் பாரத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் மேல வைக்கிறது, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். கர்த்தர் இந்த திருவசனத்தினாலே மே மாதம் முழுவதும் நம்மோடு நம்மையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தந்து இன்னும் மென்மையிலும் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நம்மளை பயன்படுத்தி, நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தி, நம்முடைய கிராமத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தி, நம்முடைய தேசத்தை கட்டுவதற்கு நம்மளை பயன்படுத்தி வழிநடத்தி காப்பாங்க. ஆமென். எல்லா புதிக்கும் மேலான தெய்வீக சமாதானம் தேவனுக்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளாக. ஆமென். எழுந்திருந்து ஸ்தோத்திரம். கடவுளே
உழைப்பாளர்களுக்கு சரியான நேரத்தில் ஊதியத்தை தர வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்திருக்கிறேன். இதோ இந்த மே தினத்துல உழைப்பாளர் தினத்துல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை மறவாமல் நீர் உழைக்கின்றவராக இருக்கிறேன். உழைத்தவர் ஆண்டவர் இப்பொழுது உழைத்துக் கொண்டே இருக்கிறேன். உழைப்பவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உண்மையா உழைப்பவர்களை வாழ்க்கையில் உயர்த்துகிறேன் என்பதை நாங்கள் கேட்டோம். அதுபோல நாங்களும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வேலையில உண்மையுமாய் உத்தவமாய் வெளிப்படைத்தன்மையாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சி பகரவும் இல்லாத ஏழைகள் மக்களுக்கு பகிரவும் கற்றுக்கிறது தான். மே மாதம் முழுவதும் எங்கள் பரிசுத்த யோவான் திருச்சபை பாவ வழி ஆண்டவர் திருச்சபையை ஆண்டவர் கிராமத்தையும் தேசத்தையும் ஆசீர்வதி சபையுடைய பொறுப்பாளர்கள் மூத்த விசுவாசிகள் தாய்மார்கள் குழந்தைகள் வாய்ப்பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி இந்த மாதம் நடக்க போகிற வீதியாக ஜெபிக்கிறோம். சிறப்பாக அநேக பிள்ளைகள் கலந்துடும் ஆண்டவர் தேவ நாமத்தை கற்றுக்கொள்ளும் அறிந்து கொள்ளும் அவள் வாழ்க்கையில் உயரம் செய்திருக்கிறார். அதை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர் சுத்தமானால் இந்த மாதத்துல புதிய ஆலய கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கும். எங்களுக்கு பேர் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். போதவர்களை ஆசிரியர் அடியை எடுத்து நீ பயன்படுத்தும். தொடர்ந்து வந்திருக்கிற குழந்தைகள் பெரியவர்கள் யாருடைய ஆசிரியர் வேலைகள் உண்டு எல்லாத்தையும் மாற்றும். இதனுடைய நம்முடைய செயலர் சார்பனுடைய தாயார் மூலமாகவும் அவருடைய கலைச்செல்வி அவருடைய மாத தாயார் ஆளுநரை எவ்வளவு ஜெபிக்கிறோம். வேலைகள் எல்லாம் மாற்றம் யாரெல்லாம் நிலவரமா சிவமாற்றாங்க எல்லாரும் மாற்றம் தொடர்புடைய கிருபை அதோடு செய்கிற வெயில் உஷ்ணத்திலிருந்து எங்களை காக்க முடியும். இறை மனிதன் ஏன் சிறுவன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் மீண்டும் திருவிருந்திலே கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள 298வது ஞான பாடலை பாடுவோம். கிறிஸ்துவின் ரத்தம் நீதியும் என் அலங்கார சாலையும் என்ற பாடலை பாடி நாம் காலம் செலுத்தி திருவிருந்திலே கொள்வோம். 298.